உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விளையாடாத விஜி, பொண்ணுங்கறனால தான் இவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கேன். ஐயோ, உங்களுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? வேணும்னா என்னை புடிச்சு கொண்டு போய் ஆத்திலேயே குளத்திலேயே தள்ளி கொன்னுடுங்க. நான் நிம்மதியா போயாச்சு சேர்றேன். இப்படி தினம் தினம் 1000 பழிய சுமக்கிறதுக்கு ஒரேடியா செத்து போறது எவ்வளவோ மேலு. மரா, நீ எதுக்கு இப்ப இவ்ளோ கேட்டுட்டு இருக்க? நம்ம இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ ஃபர்ஸ்ட் வா. இல்ல வீரா, இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நம்மள்ட்ட மறைச்சிட்டு இருக்கா. ஐயோ மச்சான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இந்த ஆள் கடத்துறது, கொலை பண்ண பாக்குறது இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. இந்தா இங்க நிக்கிறால வீராக்கா, அவங்க குடும்பத்துக்கு தான் பழக்கம். நீங்க வேணா அவங்க கிட்ட கேளுங்க. விஜி, விஜி, அவ்வளவுதான். என்ன பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்ன சித்தி? இந்தா அங்க நிக்கிறாங்களே கண்மணி அக்கா, அவங்க கல்யாணத்துல என்னெல்லாம் கூத்து பண்ணாங்க தெரியுமா? இப்ப நல்லவக மாதிரி தங்கச்சி மேல பாசத்தை பொழியறாங்களே, இவங்களே பிருந்தாவை கடத்தி வச்சுட்டு நாடகத்தை போட்டாக சித்தி. விஜி, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. சத்தியமா சொல்றேன். எங்க அவங்கள இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். அவ சொல்றதுல உண்மையா? கண்மணி, கண்மணி, உன்னதான் கேக்குற. அவ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன பண்ற நீ? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? உனக்கே இவ்ளோ கேவலமான புத்தி? உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உன் கூட பிறந்த தங்கச்சியே கடத்திருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லடி. எப்படி உனக்கு இப்படி ஒரு புத்தி இருக்கு? ஏய், அப்படி என்னடி உனக்கு என் குடும்பத்து மேல வன்மம்? அத்த, எங்களுக்கு தெரியும். அதுக்காக இப்பவும் அவங்களே கடத்தினாங்கன்னு சந்தேகப்பட முடியாதுல்ல. ஏய், சும்மா இருடா. இவளை தவிர வேற யார் இந்த காரியத்தை பண்ண முடியும்? இவளை புடிச்சு போலீஸ்ல கொடுத்தாலே பாதி உண்மை வெளியே வந்துரும். இருக்கிற பிரச்சனை இல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.